பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஆசீர்வாத நிகழ்ச்சியிலே உங்களை சந்தித்து உங்கள் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுதும் உங்கள் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்பதற்கு முன்பாக தேவனுடைய வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தையை நான் சொல்வதற்கு முன்பாகவும் ஒரு காரியத்தை நம்மளோடு கலந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கலாம், இல்லை புறப்பட்டு கொண்டிருக்கலாம். உங்களுடைய உள்ளத்தில் காரணமில்லாத ஒரு பயம் இருந்து கொண்டிருக்கும். ஐயோ, நான் புறப்பட்டு போகிறேனே, இது எப்படி முடியும், எப்படி நடக்கும் என்று சொல்லி ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுடைய உள்ளத்தில் பயமும் கலக்கம் இருந்து கொண்டிருக்கலாம். நான் போகிறேனே, அந்த மனுஷர்கள் எனக்கு விரோதமாக எழும்புவார்களே, நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுடைய உள்ளத்தில் கலக்கமும் பயமும் இருந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாக்கு தத்தம் என்ன தெரியுமா? அந்த வாக்கு தத்தத்தை இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 121:5 வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார். எந்த காரியத்திலே இன்றைக்கு பயந்து கொண்டு போகிறீர்களோ அந்த காரியத்திலே உங்களை காத்து கொள்ளும்படியாக, உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும்படியாக தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட கடந்து வருவார். அதனால சொன்னார், என் பிள்ளை எந்த காரியத்திற்கு புறப்பட்டு போனாலும் பயப்படாமல் போக சொல்லு, நான் என் பிள்ளைகளோடு கூட கடந்து சென்று என் பிள்ளைகளை நான் பாதுகாப்பேன். வேதம் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்கு உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறவர். எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை பாருங்கள். நாம் தான் பயந்து கொண்டிருக்கிறோம், இப்படி போகிறோமோ, என்ன நடக்கும், என்ன சம்பவிக்கும் என்று சொல்லி நாம் உள்ளத்தில் கலக்கமாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், தேவனாலே ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் எதை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், நீர் என்னுடைய மக்கள், நீ என்னுடைய மகனாக இருக்கிறபடினால் நீ போகும் இடமெல்லாம் ஆண்டவர் சொன்ன உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆண்டவர் யோசுவாவுக்கு அதைத்தான் வாக்கு தத்தமாய் கொடுத்தார். யோசுவாவுடைய உள்ளத்திலே பயம் இருந்து கொண்டிருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி செல்ல வேண்டுமே, கானானுக்கு அழைத்து செல்ல வேண்டுமே, என்ன செய்ய போகிறேன், இதுவரை மோசே இருந்தார், எனக்கு ஒரு பாதுகாப்பு இருந்தது. யோசுவா நினைத்த காரியம் அதுதான், எனக்கு மோசே இருக்கிறபடினால் மோசே எனக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு என்று சொல்லி அதுவரை யோசுவா நினைத்துக் கொண்டிருந்தார். மோசேவுடைய வாழ்க்கை முடிந்த உடனேயே யோசுவாவுக்குள்ளே ஒரு பயம் வந்து விடுகிறது. இதுவரை மோசே இருந்தபடினால் நான் தைரியமாய் இருந்தேன், இப்படி மோசையை மரித்து போய்விட்டார், இந்த ஜனங்களை எப்படி நான் வழி நடத்தி செல்ல முடியும்? அந்த கானானியர்கள் பயங்கரமானவர்களாக இருக்கிறார்களே, இவ்வளவு முரட்டாட்டம் உள்ளவர்களாக இருப்பார்களே, அவர்கள் மத்தியில் நான் எப்படி போக முடியும் என்று சொல்லி யோசுவாவுக்குள்ளே ஒரு கலக்கம் பயம் இருந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுதுதான் ஆண்டவர் அழகாக யோசுவாவை பார்த்து சொன்னார், யோசுவா பயப்படாதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு கூட இருப்பேன். உன்னை பாதுகாக்கும்படியாக, உனக்கு அற்புதம் செய்யும்படியாக, நான் சொன்ன ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்கும்படியாக நான் உன்னோடு கூட இருப்பேன். எத்தனை மனிதர்கள் உனக்கு விரோதமாய் எழும்பினாலும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் யோசுவாக்கு வாக்கு கொடுத்தார். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையும், இன்றைக்கு இந்த ஆசீர்வாதத்தை தான் தேவன் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். யோசுவாவோடு கூட இருந்த கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் போகிற ஒரு வேளை உங்கள் வேலை காரியமாக நீங்கள் புறப்பட்டு போய் கொண்டிருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியமாக புறப்பட்டு கொண்டிருக்கலாம், இல்லை உங்களுடைய வியாபாரத்தின் காரியமாக புறப்பட்டு போய் கொண்டிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை சந்திக்கும்படியாக இன்னைக்கு புறப்பட்டு போய் கொண்டிருக்கலாம். எதை கருத்தும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட வருவேன், உனக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும்படியாக நான் உன்னோடு கூட வருவேன். வேதம் முழுவதையும் வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, பவுல் ஊழியத்தை நிறைவேற்றின பொழுது பவுலுக்கு ஒரு அநேகர் எழும்பினார்கள். அப்பொழுது ஆண்டவர் பவுலை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? பவுலே, பயப்படாதபடிக்கு தைரியமாய் நீ பேசு, நீ புறப்பட்டு போ, நீ புறப்பட்டு போய் தைரியமாய் பேசு, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு இருப்பேன். ஒருவனும் உன் மீது கை போடுவது இல்லை, ஒருவனும் விரோதமாய் எழும்புவது இல்லை. காரணம் என்ன? உன்னோடு நான் இருப்பேன், உன்னை காக்கும்படியாக உன்னோடு நான் இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் பவுலை பார்த்து சொன்னார். என் கருமையான தேவனுடைய பிள்ளையும், நீங்களும் இன்றைக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த காரியத்துக்கு புறப்பட்டு போனாலும் இன்னைக்கு அந்த காரியத்திலே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும்படியாக, உங்களை வழிநடத்தி செல்லும்படியாக இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனை விட ஒரு மேன்மையான ஒரு பாதுகாப்பு எதுவுமே கிடையாது. நான் சில யோசித்து பார்ப்பது உண்டு.
சில அரசியல் தலைவர்களுக்கு பெரிய பெரிய பாதுகாப்பை கொடுக்கிறார்கள். நம்முடைய தேசத்தை யோசித்து பாருங்கள். 2 பிரதம மந்திரி இருந்தார்கள், அவ்வளவு பாதுகாப்பு கொடுத்தார்கள். அவ்வளவு பெரிய பாதுகாப்பு இருந்தாலும் கூட பாதுகாப்பு வந்தவர்கள் கூட அவளை கொலை செய்து விட்டார்கள். அவ்வளவு பாதுகாப்பு இருக்கிற பொழுதும் ஒரு சிறு பெண் வந்து நம்முடைய தேசத்தில் பிரதம மந்திரியையே கொலை செய்யும்படியாக ஒரு பெண்ணை அந்த காத்தை சாதித்து விட்டான். ஆனால் அவருக்கு எவ்வளவு பாதுகாப்பு இருந்தது. எத்தனை மனிதர்கள், எத்தனை உயர் அதிகாரிகள், எத்தனை போலீஸ் உயர் அதிகாரிகள் அவரை சூழ்ந்து கொண்டிருந்தார்கள். யாரும் பிரதம மந்திரி மீது கை வைத்து விடக்கூடாது என்று சொல்லி அவ்வளவு பாதுகாப்பை கொடுத்தார்கள். ஆனால் அந்த பாதுகாப்பை மீறி ஒரு பெண் அவரை அடித்து விட்டு நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீரே என் பாதுகாப்பு, கர்த்தரை தவிர இந்த உலகத்துல எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை. இன்றைக்கு அந்த பாதுகாப்பை தேவன் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் போகிற காற்றில் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். நான் அநேகம் முறை யோசிப்பது உண்டு. என்னுடைய வீட்டிற்கு என்று சொல்லி ஒரு வாட்ச்மேன் இருக்கிறார். அந்த வாட்ச்மேனை பார்க்கிற பொழுது எல்லாரும் சிரிப்பார்கள். பிரதர், உங்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? இவரைத்தான் உங்களுக்கு வாட்ச்மேனா போடணுமா, இவரைத்தான் செக்யூரிட்டியா போடணுமா என்று சொல்லி எல்லாரும் அவரை பார்த்து சிரிப்பார்கள். காரணம், அவரை பார்த்தாலே வேகமாய் காற்று எடுத்து அவரே பறந்து போய் விடுவார். அந்த அளவிற்கு பார்த்தால் அவர் ஒல்லியாக இருப்பார். ஒன்றும் அவரால் செய்ய முடியாது, ஒரு காரியம் இருக்கவே முடியாது. அநேக பார்க்கிறவர்களால் அதை பேசுவார்கள். அவர் நடந்து வருவதற்குள்ளேயே அநேக காரியம் முடிந்துவிடும். அந்த அளவிற்கு தான் அவர் நடந்து மெதுவாக வந்து கொண்டிருப்பார். என்னை பார்த்து கேட்டார்கள், இந்த செக்யூரிட்டி போடுவதற்கு, வாட்ச்மேன் போடுவதற்கு வேற ஆளே கிடையாதா? உங்களை பாதுகாப்பு கொடுப்பதற்கு வேற ஆள் கிடையாதுன்னு சொல்லி இப்படிப்பட்ட திடகாத்திரம் இல்லாத மிகவும் பலவீனமான ஒரு பையனை கொண்டு போட்டிருக்கிறீங்கன்னு சொல்லி எல்லாரும் என்னை பார்த்து சொல்லுவார்கள். சில பேர் பரியாசமாய் கூட கேட்டது உண்டு. எனக்கு அருமையானவர்கள், நான் அந்த சகோதரனுக்கு வேலை கொடுத்ததற்கு ஒரு காரணம் உண்டு. காரணம், ஏழ்மையான குடும்பத்தை பிறந்தவர், தாயை இழந்து போய்விட்டார். 3 சகோதரிகள் இருக்கிறார்கள். ஏழ்மையான குடும்பம். ஒருவர் வந்து அறிமுகப்படுத்தி விட்டார், பிரதர், இயேசுவை ஏற்றுக்கொண்ட குடும்பம். எனக்கு இது இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினாலே இந்த கிராமத்தில் எல்லாரும் இவளை விரட்டி விட்டார்கள். கிராமத்தில் இருக்க முடியாமல் வந்திருக்கிறார். நீங்கள் ஏதாவது உதவி செய்யுங்கள், இந்த குடும்பத்திற்காக ஏதாவது ஒரு வேலையை கொடுத்து உதவி செய்யுங்கள் சொல்லி அந்த சகோதரர் சொன்ன நிமித்தமாக அவரை நான் ஏற்றுக்கொண்டேன். முதலாவதாக எனக்கு ஒரு யோசனையைத்தான் இருந்தது, இவரை வாட்ச்மேனாய் போட்டு என்ன செய்ய போறேன் சொல்லி நான் யோசித்த நாட்கள் உண்டு. ஆனால் எனக்கு அருமையானவர்களே, நடக்கிற காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நான் அநேக முறை பார்த்த பொழுது அவர் செய்கிற காரியம், எனக்கு சரீரம் பலவீனப்பட்ட சரீரம் தான் அவருக்கு. ஆனால் எப்பொழுது பார்த்தாலும் கொடுத்த வேலையெல்லாம் செய்து முடித்து விட்டு ஒரு சேர்ல அமர்ந்து கொண்டிருப்பார். அப்படி என்ன செய்வார் தெரியுமா? எப்பொழுது பார்த்தா வேத புஸ்தகத்தை எடுத்து வேதத்தை வாசித்துக் கொண்டே இருப்பார். வேதத்தை வாசித்து முடித்த பின்பு இரவு நேரமாகிவிட்டால் சரிதான், நாங்கள் எல்லாம் படுக்க போன பின்பு நான் திடீரென்று சில சமயம் 12 மணி 1 மணிக்கு எழுந்திருத்து விடுவேன். எழுந்து சரி பார்ப்போம் என்று சொல்லி என்ன செய்கிறார் என்று பார்ப்போம் என்று இறங்கி கீழே போனால் என்னுடைய வீட்டிற்கு பின்னால் இருக்கிற அந்த ஜெப கூடாரத்திலே முழங்காலில் நின்று ஜெபித்துக் கொண்டே இருப்பார். நான் என்ன ஜெபிக்கிறார் என்று பார்க்கிறப்ப சொல்வார், ஆண்டவரே, நான் இந்த வீட்டை பாதுகாக்க முடியாது, என் சரீரம் உமக்கு தெரியும், ஆனால் நீர் தான் இந்த வீட்டை பாதுகாக்க வேண்டும். ஆண்டவரே, என்னை நம்பி நான் இந்த வீட்டை உண்மையோடு பாதுகாப்பேன் என்று சொல்லி கொடுத்திருக்கிறாங்க ஆண்டவரே. அதனாலே நீரே என் பாதுகாப்பு என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, நீர் இந்த வீட்டை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நான் உம்முடைய பிள்ளை, நீர் என்னை ரட்சித்து அபிஷேகம் பண்ணி இருக்கிறேன். என்னை நம்பி இதை கொடுத்திருக்கிறபடினாலே ஆண்டவரே, நான் உம்முடைய கிருபையை எதிர்பார்த்து நிற்கிறேன். இந்த வீட்டை சுற்றிலும் உடைய தூதர்களை வைத்து என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். என்னால் இந்த வீட்டை பாதுகாக்க முடியாது. ஒருவரை நம்பி இந்த பொறுப்பை கொடுத்திருந்தாலும் என்னால் இதை செய்ய முடியாது. நீர் தான் இந்த வீட்டை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறதை கேட்டு அநேக முறை நான் ஆண்டவரை அதிகமாக ஸ்தோத்தரித்திருக்கிறேன். காரணம், ஆண்டவரே, எவ்வளவு பெரிய திடகாத்திரம் உள்ள ஒரு செக்யூரிட்டி எனக்கு கொடுப்பதை காட்டிலும் இப்படி ஒரு ஜெபிக்கிற பாதுகாப்புக்காக, என்னுடைய பாதுகாப்புக்காக, இந்த வீட்டின் பாதுகாப்புக்காக ஜெபிக்கிற இப்படிப்பட்ட ஒரு ஜெப மனிதரை எனக்கு கொடுத்தேரே, அதற்காக ஸ்தோத்திரம், அதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி அதிகமாக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பது உண்டு. அவரே பலமுறை சொல்லுவார், என்னை பார்த்த, ஐயா, என்னுடைய பாதுகாப்பை காட்டிலும் கர்த்தருடைய பாதுகாப்பு இந்த வீட்டின் மீது இருக்கிறது. நான் செபிக்கிறேன், கர்த்தர் தம்முடைய தூதர்களை வைத்து நம்முடைய வீட்டை பாதுகாத்துக் கொள்கிறார். அநேக வசனங்களை கூட அவர் சொல்லிக் கொண்டே இருப்பார். ஆண்டவரே சொல்லி இருக்கிறார், உன்னை சுற்றிலும் நான் அக்கினி மதிலாக இருக்கேன் சொல்லியிருக்கிறாரே. நம்முடைய ஆண்டவர் நம்மை வீட்டை சுற்றிலும் அக்கினி மதில் வைத்திருக்கிறார். நம்ம எதை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை சொல்லி எப்பொழுது பார்த்தால் ஆண்டவர் ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருப்பார். அருமையானவர்களின் அந்த மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு அநேக முறை நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பது உண்டு. காரணம், அந்த மனித விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். ஆம் பிரியமானவர்கள், நமக்கு பாதுகாப்பு எந்த மனிதர்களும் அல்ல, எந்த காரியம் நம்மை பாதுகாக்க முடியாது. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு பாதுகாப்பு, வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமை தேவனாகிய நம்முடைய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நம்முடைய பாதுகாப்பாக இருக்கிறவர். இன்றைக்கும் ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையும், இந்த வார்த்தையின் மீது
என் பிள்ளைகள் விசுவாசம் வைக்கிற பொழுது இன்றைக்கு எந்த காரியத்திலே என் பிள்ளைகள் புறப்பட்டு போகிறார்களோ அந்த காரியத்திலே என் பிள்ளைகளோடு நான் இருந்து என் பிள்ளைகளை நான் பாதுகாப்பேன். ஒருவரும் என் பிள்ளைகள் மீது கைப்பட முடியாது. என் பிள்ளைகள் எதைக்கென்றும் பயப்படாமல் இருக்க சொல்லும். ஆண்டவர் சொன்னபடினால் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது விசேஷமாக உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, இன்றைக்கு நான் போகிற காரியத்திலே உள்ள பாதுகாப்பு என்னோடு கூட இருக்கட்டும், நீர் என்னை வழி நடத்தும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாக தேவன் இன்றைக்கு நீங்கள் போகிற காரியத்திலே உங்களோடு கூட வந்து உங்களை பாதுகாத்து அற்புதங்களை செய்து அவர்களை ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நாம் ஜெபிக்கலாமா? தகப்பனே, இன்றைக்கு நீ சொன்ன அந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளுக்காக துதிக்கிறேன். என் பிள்ளைகளை நான் பாதுகாத்து வழி நடத்துகிற ஒரு தேவன் எந்த காரியத்திற்காக இன்றைக்கு என் பிள்ளைகள் புறப்பட்டு போகிறார்களோ அந்த காரியத்திலே என் பிள்ளைகளோடு நான் கடந்து சென்று பாதுகாப்பை கொடுத்து விரும்ப அற்புதங்களை செய்து என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீர் அல்லவா? இதோ உங்களுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவருடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கிற உங்களுடைய பிள்ளைகள் மீது இப்பொழுது உங்களுடைய வல்லமை இறங்கி வர வேண்டுமா நான் ஜெபிக்கிறேனப்பா. இது முதற்கொண்டு கர்த்தர் உன் போக்கையை வரத்தையும் ஆசீர்வதிப்பார் என்று வார்த்தையின்படி சேஷமாய் நம்முடைய பிள்ளைகள் புறப்பட்டு போகிற காரியத்திலே இன்றைக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். எந்த மனிதர்களை கண்டு நம்முடைய பிள்ளைகள் பயந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த மனிதர்கள் நம்முடைய பிள்ளைகள் மீது கை போடாதபடிக்கு, எதிர்ப்பை கொடுக்காதபடிக்கு ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நான் ஜெபிக்கிறேனப்பா. எல்லாருடைய கண்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு தயவு கிடைக்கும்படியாக நீர் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். எந்த சத்துடைய வல்லமைகளும் நம்முடைய பிள்ளைகள் மீது கை போடாதபடிக்கு, விரோதமாக எழும்பாதபடிக்கு இன்றைக்கு உடைய பிள்ளைகளுடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளுடைய கிருபை இருந்து வழி நடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேனப்பா. அற்புதங்களை செய்து ஆசீர்வாதங்களை கொடுத்து உடைய பிள்ளைகளை நீ சந்தோஷப்படுத்தும். அப்படியே உடைய பிள்ளைகளை தொட்டதற்காக ஸ்தோத்திரம், நீர் ஆசீர்வதித்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் போகிற காரியத்தில் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார். ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஜெயம் பெற்றவர்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நாளிலும் தூத்துக்குடி மாவட்டம் ஒய்யாங்குடி கிராமத்தை சார்ந்த குருவானவர் ஜான் ஐயா அவர்களை சந்தித்து அவர்களுடைய அனுபவங்களை கேட்கவிருக்கிறோம். இவர்கள் 75 வயதிலே குருவானவராக பட்டம் பெற்று ஊழியங்களை செய்து கொண்டு வருகிறார்கள். ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர்கள். 27 வருடங்கள் ஆசிரியராக பணியாற்றியதிலே 2 நாட்கள் மட்டுமே விடுமுறை எடுத்தவர்கள். இவருடைய பிள்ளைகள் 3 பேரும் கோடீஸ்வரர்களாக ஆந்திராவிலே வாராங்கல் பட்டணத்திலே பிசினஸ் செய்து கொண்டு வருகிறார்கள். இவருடைய பிள்ளைகளிலே ஒருவர் பிரபலமான ஊழியக்காரராக இருக்கிற திரு ஜட்சன் ஆபிரகாம் அவர்கள். இப்போது நாம் குருவானவர் ஐயா அவர்களை சந்தித்து அவருடைய அனுபவங்களை கேட்கவிருக்கிறோம். சந்திக்கலாமா? இன்றைக்கு இந்த அளவிற்கு தேவன் உங்களை உயர்த்திருக்கிறார். உங்களுடைய பிள்ளைங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ஒருவரை சிறந்த ஊழியக்காரராக கர்த்தர் வைத்திருக்கிறார். 2 பேரை சிறந்த தொழிலதிபர்களாக கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்துக்கெல்லாம், இந்த உயர்வுக்கெல்லாம் எது காரணம்? உங்களுடைய இளமை கால அனுபவங்கள் அதை பத்தி சொல்லுங்க. நான் 1930ஆம் வருஷம் டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி நான் பிறந்தேன். என்னுடைய தாயார் கிறிஸ்துவுக்கு முன்தூதன் என்று சொல்லி எனக்கு யோவான் என்று பெயரிட்டார்கள். ஊழியத்துக்காகவே என்னை ஒப்புக் கொடுத்தார்கள். அப்படி நான் வளர்ந்து வரும் பொழுது நேர்மாறாக என்னுடைய வாழ்க்கை அமைந்தது. 8ஆவது படிக்கும் பொழுதே நான் லாகரி வஸ்துகள் உபயோகிக்க ஆரம்பித்து விட்டேன். சினிமா தியேட்டரில் இருக்க விரும்பி அங்கேயே காலம் கழித்தேன். கொயரும் போடுவேன், சிலுவை பிடித்தேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கை தாறுமாறான வாழ்க்கை, தூஷண வார்த்தை, மற்றவர்களுக்கு இடையூறு பண்ணுகிற வாழ்க்கை, அநேக வாலிபர்களை சேர்த்து கொண்டு அவர்களை தீய வழியிலே நடத்துவது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டு வந்தேன். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு கண்ணப்பற்று வியாதி பெரிதாக ஒன்று ஏற்பட்டது. 7 வருஷம் கஷ்டப்பட்டேன். மரண தருவாயில் இருந்தேன். அப்பொழுதும் நான் ஆண்டவரை பற்றி பிடிக்கவில்லை. மறுபடியும் திருமணம் ஆன பிறகு எனக்கு தீராத வயிற்று வலி, 12 நாட்கள் ஒரே வயிற்று வலி, சுகமாகவே இல்லை. ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் என்னை தூக்கி போட்டார்கள். அப்பொழுது நான் இரவு 12 மணிக்கு ஆண்டவருடைய தரிசனத்தை நான் பெற்றேன்.
மகனே உன் பாவங்களை நான் மன்னிக்கிறேன், எனக்காக ஊழியம் செய் என்ற வார்த்தை எனக்கு கேட்டது. அந்த சமயத்துல நீங்க ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணீங்களா, இல்ல ஆண்டவரா தன்னை உங்களுக்கு ஆண்டவராகத்தான், நான் பாவத்தில் வாழ்ந்தேன், ஆண்டவராகத்தான் என்னை தெரிந்து கொண்டார். ஆகினாலே நான் மறுநாள் அதிகாலையிலே டாக்டர் இடத்துல என்னை வீட்டுக்கு அனுப்பி விடுங்கள், எனக்கு எல்லாம் சுகமாகி விட்டது, வியாதியெல்லாம் சுகமாகி விட்டது. ஆனால் அனுப்புங்கள் அவர் இல்லை, இது தீராத வியாதி, ஆகினால் நீங்கள் ஒரு வாரம் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இல்லை என்று தட்டுதல் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து விட்டேன். அண்டையில் இருந்து ஒரு புது வாழ்வு. வேதத்தை கையில் எடுத்து அன்றைக்கு எடுத்த வேதம், நன்றாக வேதத்தை வாசித்தேன், நன்றாக பாடல்களை பாட ஆரம்பித்தேன். அதற்கு முன்னதாக என்னுடைய வாழ்க்கை மற்றவர்களை கெடுக்கிற வாழ்க்கையாகத்தான் இருந்தது. அந்த புது அனுபவம் பெற்றவர் எனக்கு பின்ன சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை இப்போ நினைத்தாலும் கூட ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறது. நீங்க ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு உங்க சுபாவம் மாறுச்சா? ஏன்னா நீங்க ரட்சிக்கப்பட்டதுக்கு முந்தைய அநேகருடைய வாழ்க்கையை நான் கெடுக்கிறதா தான் இருந்தது அப்படின்னு சொன்னீங்க. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் உங்க சுபாவம் மாறுச்சா? திட்டமாக மாறிற்று. என்னை பார்த்து அனைவர் கேட்க ஆரம்பித்தார்கள், தம்பி உன்னுடைய வாழ்க்கை புதுசாக இருக்க எதற்கு காரணம் என்ன என்று சொல்லி கேட்பார்கள். நான் அதுக்கு பதில் சொல்வேன், ஆண்டவரை ரட்சித்தார், நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், மனம் திரும்பி இருக்கிறேன், ஆகையினாலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அப்படின்னாலே அவருடைய வாழ்க்கை மாற்றியிருக்கிறார் என்று சொல்லி சொல்லுவேன். உங்க பிள்ளைங்களை எப்படி ஆண்டவர் ரட்சித்தார், அதை பத்தி சொல்லுங்க. நான் ரசிக்கப்பட்டபடினாலே என் பிள்ளைகள் எப்படியாவது ரசிக்கப்படணும்னு சொல்லி என்னுடைய தீராத வாஞ்சியை ஆண்டவரத்தை ஜெபம் பண்ணி கொண்டு வந்தேன். இப்படி இருக்கும்போது சாமியல் படிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டான். 40 ரூபா சம்பளத்துக்கு கோயம்புத்தூரில் சமையல் வேலை செய்து கொண்டிருந்தான். கடைக்கு போனால் அழுவான், அப்பா எனக்கு சிலுவை போடுங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுவான். காலேஜ் படிக்க வா தம்பி கூப்பிட்டா வரவே மாட்டேன். கானிஸ்டன் ஒரு வலிப்பு வியாதி, தீராத வலிப்பு வியாதி. அவன் 12ஆம் வகுப்பு படிக்கும்போது கூட வலிப்பு வியாதியிலே கிடந்து உதைச்சிட்டு கிடக்கிறான். அப்போது ஆசிரியர்கள் பக்கத்தில் நின்று, என்ன சார் நல்லா ஜெபம் பண்ணுறீங்க, லீவே எடுக்க மாட்டேங்கிறீங்க, உங்கள் பிள்ளைக்கு இப்படி வந்திருக்கேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ பிள்ளையோட வியாதி வேறு, எப்படி சொல்கிற வார்த்தைகள் அது கொஞ்சம் வேதனைப்படுத்தும். இருந்தாலும் கூட ஆண்டவர்கள் பொறுமையாக வாழ்ந்தோம். எப்படியாவது ஆண்டவர் பிள்ளைகள் ரசித்துக் கொள்வார்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வரும்போது ஒரு நாள் ஆண்டவர் ஒரு வசனத்தை கொடுத்தார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். உன்னோடு வழக்காடலோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரசித்துக் கொள்வேன். இந்த வசனம் கிடைத்தவுடன் ரொம்ப சந்தோஷம். எந்த துன்பங்கள் வந்தாலும் அப்படியே ஆண்டவருக்கு மகிழ்ச்சியாக கொண்டு வந்தேன். பிறகு தம்பி ஆசாப் கம்பெனியில் என் மகன் வேலை செய்யலாம், மூத்தவன். கொஞ்சம் மளிகை கடை எடுத்து கொடுத்தோம், அதில் லாஸ் ஆகி போச்சு, அதனால் ஆந்திராவுக்கு அனுப்பி வைத்தேன். சாமியார் 400 ரூபா சம்பளத்துக்கு வேலை செய்யலாம். கானிஸ்டன் 75 ரூபாய் சம்பளத்துக்கு ஆசாப்பிட்ட வேலை செய்யலாம். பிறகு இந்த கம்பெனி அது ஒரு நல்ல இடம் இல்லை, இன்னொரு இடத்துக்கு மாற்றணும். உடனே ஹைதராபாத்தில் இருக்கிற மிஸ்டர் டிஎஸ் ஜெவமணியனுடைய மாப்பிள்ளையும் ஆசாப்பும் சேர்ந்து என் பிள்ளைகளுக்கு அந்த கம்பெனி சொந்தமாக கொடுத்தாங்க. அது வரைக்கும் மாதம் 1000 ரூபா கொடுக்கணும். சாமியில் எங்களுக்கு எந்த பணமும் அனுப்பலை. கொடுத்து ஒரு சின்ன கம்பெனியாக இருந்தது, அது சொந்தமாக கொடுத்துட்டாங்க. நீங்கள் 20,000 ரூபா தர வேண்டும், 2 வருஷம் கழிச்சு தந்தாலும் சரி தான், 3 வருஷம் கழிச்சு தந்தாலும் சரி தான் சொல்லி அதை வைத்துக்கொண்டே செய்ய ஆரம்பித்தார்கள். பிள்ளைகள் அது பிறகு உழைக்க ஆரம்பித்தார்கள். நான் ஜெபம் பண்ண பிறகு கொஞ்சம் உழைப்பு இருந்தது, ஆனால் மனம் திரும்புதல் இல்லை. அந்த கம்பெனி அவங்க கொடுத்த பிறகு வராங்கல்ல, நான் மே மாதம் போயிருந்தேன். இந்த பிள்ளைகளுடைய நிலைமையை பார்த்தேன். ரொம்ப மோசமாக குடி வெறி, ஜட்சன்லாம் சிகரெட்டு குடிப்பான், மேலெல்லாம் முடியை வளர்த்து போட்டு அசிங்கமாக காட்சி, பிசாசன் பிள்ளைகள் போல் இருந்தார்கள். அப்படியே நான் ஒரு வெள்ளிக்கிழமை தோறும் உபவாசம் இருப்பது உண்டு. அப்படியே ரோட்டுடைய போய்கொண்டிருக்கிறேன் கிற்கனை போல. திடீரென்று ஆண்டவர் என்னை இன்னொரு பக்கம் திருப்ப சொன்னார். அங்கே திருப்பி போகும்போது அங்கே ஒரு ஆலயம் இருந்தது. அந்த கோயிலில் நான் முட்டி முட்டி ஆடுவேன். அப்படி 3 வாரங்கள் செய்வேன். அதற்கு பிறகு ஆண்டவரத்தில் நான் ஜெபித்து வரும் பொழுது 2 அருமையான பிள்ளைகளை தேவன் அனுப்பி வைத்தார் கம்பெனிக்கு. ஒரு மிஸ்டர் ஜான் அவர்கள் தூத்துக்குடியில் இன்றைக்கு இருக்கிறாங்க. அவங்க காதி ஆஃபீஸர். இன்னொருவர் ஆயில் ஆஃபீஸர், செங்கராணி பிரதான்னு சொல்லி இந்து மதத்திலிருந்து கன்வெர்ட் ஆனவர்கள். நான் அங்கே தான் இருந்து கொண்டிருந்தேன். லீவு நாளில் அங்கே இருந்தேன். அப்பொழுது அவர்கள் 2 பேரும் ஐயா அங்கே ஒரு தமிழ்நாட்டு கம்பெனி இருக்கலாமே, அவங்களுக்கு நாங்கள் ஊழியம் செய்யலாமா என்று வந்தார்கள். செய்யலாம்னு சொல்லி
அவர்களுக்கு ஊழியம் செய்ய விட்டோம். அவர்கள் ஊழியம் செய்யும் பொழுது நல்ல பாடல்களை பாடுவார்கள், நல்ல சாட்சி சொல்லுவார்கள். 2 பேரும் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றவங்க. இவங்களோட பாவத்தை கண்டிக்க ஆரம்பித்தாங்க, சொல்ல ஆரம்பித்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்வாங்க. வேலை செய்து முடித்த பிறகு தான் அந்த ஜெபம் நடக்கும். அப்படி இருக்கும்போது ஜெபம் முடிஞ்ச உடனே கான்ஸ்டன்டான ஒரே குடி தான். எப்படியாக வாழ்ந்து வந்தார். அந்த பாவத்தை கடி சொல்லும் பொழுது கான்ஸ்டனுக்கு வியாதியும் இருந்தது. அந்த வியாதி தீரவில்லை. ஒரு நாள் மிஸ்டர் ஜான் என்பவர்கள், இங்கே வலிப்பு வியாதி உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறார், இன்றைக்கு அவர் சோகம் கொடுக்கிறார் அப்படி சொன்ன உடனே மாத்திரையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு ஆண்டவரை நேசித்து அழுது, அதுதான் கான்ஸ்டன் தான் முதல்ல மனம் திரும்பினது அவர்கள் மூலமாக. அது பிறகு ஜட்சன் மனம் திரும்பினார், அவர் சாமியல். இப்படியாக 3 பேரும் மனம் திரும்ப ஆண்டவர் கிருபை செய்தார். அந்த 2 பேராலையும். அது கர்த்தர் செய்த காரியம். ஒரு சின்ன முதல் இல்லாத சமயத்துல கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டு உங்க பிள்ளைங்களுக்கு தொழிலை கொடுத்தார். ஆனா இன்னைக்கு உங்க பிள்ளைங்க சிறந்த தொழிலதிபரா மாறி இருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்? கர்த்தர் எப்படி உயர்த்தினார் உங்க பிள்ளைங்களை சொல்லுங்க. மனம் திரும்பின பிறகு உண்மையான பிள்ளைகள் கர்த்தருடைய வழியில் நடக்க ஆரம்பித்தார்கள். வேதத்தை நேசித்தார்கள், ஆலயத்தை நேசித்தார்கள், கர்த்தருடைய சன்னிதானத்தில் காத்திருக்க பழகினார்கள். இன்றைக்கு கூட கான்ஸ்டன் காலையிலும் மாலையிலும் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி விட்டு தான் கம்பெனிக்கு வருகிறான். அப்புறம் ஜட்சனும் 1 மணி நேரம் ஜெபித்து விட்டு தான் கம்பெனிக்கு வருகிறான். இப்படி ஆரம்பத்தில் இதை அவங்க ஆரம்பித்தபடினால, இந்த காரியத்தில் ஆரம்பித்தபடினால பாருங்க, 20,000 தாருங்கள் என்று சொன்ன கம்பெனி 2 வருஷம் கழித்து தான் அவர்கள் சம்பாத்தியம் பண்ணி கொடுத்தார்கள். அப்படின்னா நாங்கள் 1 ரூபாய் கூட முதல் போடவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை எவ்விதமாக ஆசீர்வதித்தார் சொன்னார். நான் முதல் வருஷம் போய் நான் கணக்கு பார்க்கும் பொழுது வெறும் 15,000 லாபம் இருந்தது. மறு வருஷம் போய் அதே மே மாதம் போய் நான் கணக்கு பார்த்து போடும்போது 37,000 ரூபாய் லாபம் இருந்தது. அதற்கு பிறகு 3வது வருஷம் போகும்போது 59,000 லாபம் இருந்தது. 4வது வருஷத்திலிருந்து நான் கணக்கு போட முடியவில்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவ்வளவு ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார். 5 பையன்க இருந்த இடத்துல 25 பையன்க அப்படி போட்டு கர்த்தருக்காக கொடுக்க ஆரம்பித்தாங்க. தசமம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ 5,000 மட்டும் தசமம் கொடுத்தாங்க மாதம். இப்போ 2 கம்பெனி சேர்ந்து சுமார் 3 லட்சம் ரூபாய் எடுக்கிறாங்க. அவ்வளவுக்காக வைத்திட்டார். 10 வாகனங்கள் கிடைத்தால் 1 வாகனத்தை நாங்கள் ஊழியத்துக்கு கொடுப்போம்னு சொல்லி பொருத்தனை பண்ணினாங்க. அந்த தசமகத்தையும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஏழைகளுக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. வேதவசனத்துக்கு கீழ்ப்படி ஆரம்பித்தாங்க. ஜெயில் ஊழியம் செய்தாங்க. இப்போது பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி ஒரு வேன் ஒன்று நான் பிரஸ்டர் பண்ணிட்டு வந்தேன். 8 லட்சம் ரூபாய்க்கு ஐஎம்எஸ்க்கு ஒரு வேன் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அந்த வரங்கால் பட்டணத்திலிருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்தில் பர்கால் என்ற ஒரு மிஷனரி பணித்தளத்தை உண்டாக்கி அதில் அந்த வேன் கொடுத்துருக்குறாங்க. இப்போது அந்த வேன் மூலமாக ஊழியம் பெருகினால் அந்த இடங்கள் ஆலயம் கட்டி கொடுப்போம் என்று சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு 4 ஆலயம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. டிசம்பர் மாதம் 3 லட்சம் ரூபாய்க்கு துணிமணி வாங்கி கொடுக்காங்க. ஏழைகளுக்கு மாதம் 200 ரூபா கொடுக்குறாங்க. 42 விதவைகளுக்கும் ரூபா கொடுக்குறாங்க. இப்படி எல்லா ஊழியத்தையும் இந்த வேத வசனம் மூலமாக மற்ற தேவனுடைய பிள்ளைகள் வந்து சொல்கிற காரியத்தை கேட்டு அதிகமாக சொல்ல ஆரம்பித்த உடனே தேவன் படிப்படியாக ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். என் பிள்ளைகள் சொல்வார்கள், பணம் எப்படி வருதுன்னு எங்களுக்கே தெரியலப்பா அப்படி சொல்வார். இதுதான் நம்முடைய ஆசீர்வாதம். 1988ஆம் வருஷம் ஜட்சனுக்கு திருமணம் ஆனது. அன்றைக்கு ஜனவரி மாதம் சாமியல் ஜெயிலில் இருக்க வேண்டிய நிலைமை ஆயிற்று, காரணம் இல்லாமல். ஜட்சன் திருமணமாகி 15 நாட்களிலே என்னுடைய மருமகளுக்கு அதிக சுகவீனம். பிறகு ஒரு சின்ன பழைய வேன் வாங்கியிருந்தாங்க, அதுவும் நொறுக்கப்பட்டது, ஆக்சிடென்ட் ஆயிற்று. முனிசிபாலிட்டியில் வந்து அந்த தெருவில் உள்ளவங்கெல்லாம் பிராது பண்ணி அந்த கம்பெனியை உடைத்து போட்டாங்க. என் பிள்ளைகள் தெருவில் நின்னாங்க. அப்பா நாங்கள் ஊருக்கு வந்துடட்டுமான்னு சொல்லி கேட்டாங்க. அந்த நிலைமையில் நான் ஒவ்வொரு தடவையும் சகோதரர் மோகன் சுலாசஸ் ஐயாவை வந்து, ஐயா பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்கள் சொல்லி இந்த நிலைமை ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லுவேன். சொல்லும்போது அவர்கள் என்ன சொன்னார்கள், ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்கள் பிள்ளைகளை தேவன் உயர்த்துவதற்காகவே இந்த காரியங்கள் நடைபெறுகிறது, அதை மட்டும் நினைத்துக் கொள்ளுங்கள் சீக்கிரமாக. அது மாத்திரமல்ல, ஒரு தடவை வராங்கல் பட்டத்து வந்திருக்கும் போது ஒரு 7,5 ஏக்கர் நிலம் வாங்கியிருந்தார்கள். அது விற்கலாம் முயற்சி பண்ணார்கள், விற்க முடியவில்லை. அந்த நிலத்தில் வந்து நின்று கொண்டு மோகன் சுலாஸ் ஐயா சொன்னார்கள்,
இந்த இடத்திலே பெரிய வல்லமையான காரியங்களை ஆண்டவர் செய்வார். அதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், இன்றைக்கு சாமுவேல் காலிஸ்டன் ஜட்சன் பார்த்தால் இன்றைக்கு 5 கோடிக்கு ஒரு கட்டடம் கட்டி பிரசையாக போகிறது. பிஸ்கட் கம்பெனி ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த நிலைமைக்கு யார் செய்ய முடியும்? அவர் மாத்திரம்தான் செய்ய முடியும். ஒவ்வொரு மாதமும் 2வது வாரம் சனிக்கிழமை கூட்டம் நடத்துகிறாங்க. சுமார் 30,000 பேர் இந்துக்களே வந்து கூடுகிறார்கள், இதை கேட்கிறார்கள், அற்புதத்தை பெறுகிறார்கள். ஆண்டவர் அவர்கள் மூலமாக அற்புதமும் செய்கிறார். இப்போ உங்களுக்கு வயசு 75 ஆகுது. ஆமா, இந்த 75 வயசுல ஆண்டருக்காக ஓயாம உழைக்கிறீங்க. நீங்க கர்த்தருக்காக கடினமா உழைக்கிறத பார்த்து டைசஸ்ல இருந்து உங்களுக்கு குருவான பட்டம் கொடுத்திருக்கிறாங்க. நீங்க ஊழியம் செய்துதான் உங்க குடும்பத்தை நடத்தணுன்ற அவசியம் உங்களுக்கு கிடையாது. உங்க வயசுக்குரிய பலவீனமும் உங்களுக்கு உண்டு. ஆனா இதெல்லாம் பொருட்படுத்தாம கர்த்தருக்காக இவ்வளவு கடினமா உழைக்கிறீங்க. ஏன் உழைக்கிறீங்க? நான் மனம் திரும்புவதற்கு முன்னான் உள்ள வாழ்க்கையை பார்க்கும்போது, அந்த மனம் திரும்புகிற தந்ததிலிருந்து ஆண்டவருக்காக நான் பவுலடியார் சொன்னது போல, நான் செத்தாலும் சாகிறேன், ஆண்டவருக்காக நான் துடிப்பாக இருக்கிறேன், அவருடைய வேலையை கடைசி மூச்சு வரைக்கும் செய்ய வேண்டும் என்று ஒரு ஆவல் என்னை எப்போதும் சொல்லிக்கொண்டே இருக்கிறபடினாலும், நான் இந்த குருவான பதவி எனக்கு கிடைக்கும் என்று நான் நம்பவில்லை. பிள்ளைகள் சொல்லியிருக்கிறார்கள், மாடரேட்டரிடம் எங்கள் அப்பா வேணும், நீங்கள் போய் பார்த்து. மாடரேட்டர் எங்கள் வீட்டுக்கு வந்தார்கள், என்னோட சில கேள்விகளை கேட்டார்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கலாம், நான் கொடுக்க எல்லா ஏற்பாடும் செய்து விடன்னு சொல்லிவிட்டு போனார்கள், தந்தார்கள். நான் அதற்கு பிறகும் கூட என்றைக்கும் நான் ஞாயிற்றுக்கிழமையிலே வீட்டில் இருக்கவே மாட்டேன். அன்றைய ரசிக்கப்பட்ட பிறகு எப்படி இருந்தாலும் அதே போல தான் அதிகாலையான என்னுடைய சபையில் போய் நான் செய்து கொடுத்து விட்டு, செய்திகளோட சபையிலே குருவானவரே கிடையாது. 9 சபைகள் இருக்கின்றன. ஒரு வாரத்துக்கு 3 திருவிருந்தாளை நடத்துகிறேன். உங்கள் மக்களை நான் கண்டு சந்திக்கிறேன், நல்லவர்களோடு பேசுகிறேன். இப்படி முறப்ப நாட்டில் கூட ஒரு 6 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன். கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்துகிறார். குருகாற்று சபைக்கும் போகிறேன். இப்படி மூக்குப்பெரிய சபையிலும் ஒரு வாரம் போய் நான் ஜெபம் நடத்தி செய்தி கொடுக்கிறேன். எனது ஊரிலும் என்னுடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். 12 வருஷம் என்னுடைய ஊரிலே நான் ட்ரெஷராக இருந்தேன். அந்த 15 வயசுக்குள்ள ஒரு சுமார் 30 லட்சம் ரூபாய் என் சபைக்கும் ஆலயத்துக்கும் மற்றவர்களுக்கே நான் கூட வாங்கி நான் செய்திருக்கிறேன். இப்பொழுது இது முடியாத பட்சத்தில் மற்ற இடத்துல நான் கொடுத்திருக்கிறேன். அப்படி ஆலயத்து போக வேண்டும், ஆண்டவரை தேட வேண்டும், மற்றவர்கள் சொல்ல வேண்டும், மற்றவர்களை அற்புதமான ஒரு இதை கொண்டு வர வேண்டும். இந்த உற்சாகத்தை ஆண்டவர் இன்னும் தந்திருக்கிறார். நான் செய்ய வேண்டும் என்று நினைப்பதே இல்லை, ஆண்டவரே அந்த மனதை தந்துகிறார் உற்சாகத்தோடு. ஞாயிற்று தோறும் அதிகாலை 4 மணிக்கு எழுப்பி விடுவார். அவருடைய பாதத்திலே காத்திருந்து ஆலயத்து போய் மற்ற காரியங்களை செய்கிறேன். இதுக்கு எந்த விதமான சம்பளம் கிடையாது. இவருடைய சொந்த செலவில் நான் போகிறேன். அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும்படி இந்த நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி கொடுத்து உங்களது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டதற்காக இயேசுவின் நாமத்தினால நாங்கள் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவன் நீசருக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்ற அந்த வேத வார்த்தையின்படி குருவானவர் ஜான் ஐயா அவர்கள் தன்னுடைய வேலையிலே உத்தமமா இருந்தபடினாலும், பொருத்தனையை நிறைவேற்றினபடினாலும், ஜெபத்தோடு கூட செயல்பட்டபடினாலும் கர்த்தர் அவரையும் உயர்த்தி அவருடைய 3 பிள்ளைகளையும் கோடீஸ்வரராக உயர்த்தி வைத்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, அடுத்த ஜெயம் பெற்றவர்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை தேவ சமாதானம் உங்களோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமென்.